இன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பாத்தீங்கன்னா சட்டசபையில ஃப்ளோர் டெஸ்ட்ல தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பரபரப்பான ஒரு ட்வீட்டை தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல போட்டிருக்கிறாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20 குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இன்னைக்கு நடந்த சட்டசபை ஃப்ளோர் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத தெரிவிச்சாங்க. அவங்க தன்னுடைய நிலைப்பாடை மட்டும் சொல்லல, மக்கள் மத்தியில் இருக்கிற சில குறைகளையும் தாவேக அரசாங்கம் கடந்த 3 நாட்கள்ல செஞ்ச சில மிஸ்டேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க முன் வச்சாங்க. குறிப்பா தேமுதிகவோட பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் தாவேக கட்சி குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்கிறதா அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க. அதே போல கொஞ்ச நாள் முன்னாடி தாவேக கட்சிக்கு தன்னுடைய ஆதரவை நான் தெரிவிக்கல, அவங்களுக்கு கொடுத்த அந்த கடிதம் போலியானது அப்படின்ற மாதிரி சொன்ன அமமுக எம்எல்ஏ காமராஜ் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சட்டசபையில தாவேக கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு சட்டசபையில ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா தாவேக கட்சியை குறித்து ஒரு பரபரப்பான ஒரு ட்வீட்டை எக்ஸ் பேஜ்ல போட்டிருக்கிறாரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமைக்கவோ அல்லது தொடரவோ திராவிட முன்னேற்ற கழகம் தடையா இருக்காது அப்படின்னும், அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு கழக உறுப்பினர்கள் சட்டசபையில இருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல சட்டமன்றத்தில் இருக்கிற எங்களுடைய தோழமை இயக்க உறுப்பினர்களான பிரேமலதா விஜயகாந்த், பேராசிரியர் ஜவாஹிருல்லா, தமிமுன் அன்சாரி, நித்யானந்தம் ஆகிய உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய தோழமை கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில தான் நம்பிக்கை வாக்கெடுப்புல அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. அவருடைய இந்த நிலைப்பாட்டை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த ஆட்சி அமைய வடிவகத்தை எல்லாருடைய நம்பிக்கையும் சிதைக்கிற மாதிரி வேலையை தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு சாட்சி ஆளுங்கட்சியோட கடந்த 3 நாட்களின் செயல்பாடுகளும் அதுக்கு எங்க தோழமை கட்சி கொடுத்த அறிக்கைகளும் தான். ஆட்சி நிலைக்கு தேவையான எண்ணிக்கை எங்க தோழமை இயக்க நிலைப்பாட்டா இருந்தாலும் இன்னைக்கு ஆளுங்கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பிளவுபட்ட அதிமுக அப்படின்ற குழம்பிய குட்டையில மீன் பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க. உங்களோட ஸ்டார்டிங்கே எப்படி இருந்தா பினிஷிங் எப்படி இருக்கும்? இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்ச மக்களே வருந்தி பேசுற நிலைமை உருவாகிருச்சு. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்க செயல்பாடுகளை மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்து பிளவுபட்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு நீங்க என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்கன்னு மக்கள் பார்க்கத்தான் போறாங்க. எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தன்னுடைய கொள்கையில உறுதியா இருந்து ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படும் அப்படின்னு தன்னுடைய ட்வீட்டை நிறைவு பண்ணியிருக்காரு. இப்படி தாவேகாவை விமர்சிச்சு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிற இந்த ட்வீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிச்சன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.